Happy morning children, a warm welcome to Sheba Group online class. Children, today we are going to learn GK. Come on, let's start our class. Children, take your GK book children. The front cover of GK book looks like this. Everyone take your 4th standard GK book. Students, today our first lesson is plants around us. Plants around us. நம்மளை சுற்றி இருக்கிற செடி கொடியை பற்றி தான் நம்ம இந்த லெசனில் பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் ரோம் லெட்டர் டிக் த கரெக்ட் ஆன்சர் இன் த பாக்ஸஸ். Tick the correct answer in the boxes. They have given you some options children. We are going to identify the correct option and going to tick the answer. The first one is plants are held to the ground with the help of their roots, leaves, stems. ஸோ பிளான்ஸில் பார்த்திங்கன்னா நிறைய பார்ட்ஸ் இருக்குது ரைட். ஸோ எந்த பார்ட்ஸ் வந்து கிரவுண்டில் அதாவது மண்ணில் அதை ஊன்றி நிற்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணுது? ரூட்ஸா, லீவ்ஸா, ஸ்டெம்ஸா? ஸோ த ஆன்சர் இஸ் ரூட்ஸ். வேருங்க தான் என்ன பண்ணுது? அந்த பிளான்ட்டுக்கு சப்போர்ட்டாக இருக்குது. தென் செகண்ட் ஒன், த ட்ரிங்க் மேட் ஃப்ரம் த சீட்ஸ் ஆஃப் கோகோ பிளான்ட் இஸ் டீ, கூல் ட்ரிங்க், காஃபி. ஸோ கோகோ பிளான்ட்ன்றது காஃபி கொட்டைங்க. ஸோ அதுலேருந்து என்ன நம்ம ரெடி பண்ணலாம், என்ன ட்ரிங்க் ரெடி பண்ணலாம்? ஃப்ரம் தட் சீட்ஸ் we can able to make a drink of coffee. So cocoa plant, coffee. Tea, cold drink, coffee. என்ன plant மாதிரி? Cocoa plant, we can make a drink of coffee. Now the third one, which tree leaves are used to make medicines? So medicines, மருந்து தயாரிக்க என்ன plant, என்ன leaves நம்மளுக்கு யூஸ் ஆகுது? ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் இஸ் மேங்கோ. செகண்ட் ஆப்ஷன் நீம். நீம்னா என்னது? வேப்பலை. சி, சாண்டில், சந்தனம். விச் ஆப்ஷன்ஸ் ஆர் யூஸ்டு டு மேக் அ மெடிசன்மா? எஸ், நீம்னா வேப்பலை. அதுலேருந்து நம்மளுக்கு நிறைய மெடிசன்ஸ்னால் ரெடி பண்ணலாம் அந்த லீவ்ஸ்லேருந்து. ஸோ த ஆன்சர் இஸ் நீம். ஃபோர்த் ஒன், plants shed their leaves in. Plants shed their leaves in. பார்த்திங்கன்னா ஒரு சீசன்லேருந்து மரத்துலேருந்து நிறைய லீவ்ஸ் எல்லாம் வந்து உதிர்ந்துடும். அது என்ன சீசன் கேட்குறாங்க? ஆட்டம், இலையுதிர் காலம். வின்டர், பனிக்காலம். சம்மர், வெயில் காலம். ஸோ அஸ்யூம் த ஆன்சர் சில்ட்ரன். த ஆன்சர் இஸ் ஆட்டம். இலையுதிர் காலத்தில் தான் plant shed their leaves. And the fifth one, we eat the stem off. ஸோ சில பிளான்ஸோட ஸ்டெம்ஸை வந்து நம்ம சாப்பிட்லாம். தே கிவ் யூ அன் ஆப்ஷன், லோட்டஸ், ரோஸ், டியூலிப். லோட்டஸ், ரோஸ், டியூலிப். we can eat the stem of lotus. லோட்டஸ்னால் என்னம்மா? தாமரைப்பூ. தாமரைப்பூவோட ஸ்டெம்மை வந்து நம்ம சாப்பிட்லாம். we can eat that stem of lotus. clear? Number 6, the part of a tree known as trunk is leaf, stem, root. ஸோ நம்ம பார்ட் நிறைய சொன்னோம். ஸோ லீவ்ஸு, பிளான்ஸில் லீவ்ஸு, அந்த ஸ்டெம்மை வந்து என்னன்னு சொல்லுவாங்கன்னா தே கேன் சே ஈவன் ட்ரங்க்குன்னு சொல்லலாம், ஸ்டெம்முன்னு சொல்லலாம். ஸ்டெம்மு வந்து பிளான்ட்டை சொல்லுவாங்க, ட்ரங்க்குன்றது ட்ரீயை மென்ஷன் பண்ணுவாங்க. கிளியர் சில்ட்ரன்? பெரிய ட்ரீக்குன்னா நம்ம ஸ்டெம்முன்னு சொல்லக்கூடாது, we can say it as trunk. So but in for plants, small plants, we can say it as stem. So they are asking that part of a tree known as trunk. Which part is known as trunk? Stem is known as trunk. Clear children? Now the 7th one, tea is obtained from. So cocoa plantsக்கு நம்ம கோகோ விதைங்க அதை வச்சு தான் கோகோ, அந்த கொட்டைங்க வச்சு தான் காஃபி சொன்னேன். ஸோ டீ வந்து எதுலேருந்து ரெடி ஆகுது? they give an option, roots, stem, leaves. so tea is obtained from leaves. அந்த டீ இலையை பிரித்து அதை வந்து ஃபேக்ட்ரிஸில் அனுப்பிச்சு நிறைய ப்ராசஸ் மூலமாக நம்மளுக்கு என்ன ஆகுது? அந்த டீ தூள் கிடைக்குது. ஓகேங்களா? now let me recap for a while. plants are held to the ground with the help of their roots. The drink made from the seeds of cocoa plant is coffee. Which tree leaves are used to make medicine? Neem. Plants shed their leaves in autumn. We eat the stem of
Lotus. The part of a tree known as trunk is stem. Tree is obtained from leaves. Eighth one, which tree wood is used to make perfumes? Options are neem, sandal, teak. ஸோ எந்த வுட்டு வந்து நம்மளுக்கு பர்ஃப்யூம்ஸ் வாசனை பொருட்கள் மேக் பண்ண யூஸ் ஆகுது? நீம் வேப்பிலையா, சாண்டல் சந்தனம், டீக் வந்து தேக்கு. விச் ஒன் இஸ் யூஸ்டுமா? சாண்டல். சந்தன மரத்தில் தான் நிறைய பர்ஃப்யூம்ஸ்னால் we can make. Okay children, now we are going to read the plant quiz. Book page number 6. Enjoy this thrilling plant quiz children. So they gave you one clues. We are going to find the answer for that clues. Clear children? This is made from cocoa beans. So already I told you from cocoa beans we can make a drink called coffee. And another thing we can enjoy this chocolate. What is that ma? Chocolate. So chocolate also is made up from cocoa beans. Cocoa beans la irundhu chocolates kuda இது பண்றாங்க, மேக் பண்றாங்க. This is made from cocoa beans. Chocolate. 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 Second one, where could you find a stigma, carpels and sepals? So this stigma, carpels and sepals are a part of a flower. So flower la pathina இந்த பார்ட்ஸ்னா இருக்கும், அந்த இதழ் நடுவில் வர அந்த ரீப்ரொடக்டிவ் சிஸ்டம்ஸ் எல்லாத்தையும் என்ன சொல்லுவாங்கன்னா ஸ்டிக்மா, கார்பல்ஸ் அண்ட் செப்பல்ஸ். அந்த தண்டு எல்லாத்தையும் சேர்த்தா அது வந்து பார்ட்ஸ் ஆஃப் அ பிளான்ட்ஸ். ஸோ what this consists? It is a flower. So these clues, from this clues we find the answer as flower. FLOWER. Where could you find a stigma, carpels and sepals? That the answer is flower. Clear children? Now the third one, a variety of tea made from a species of flower. So in the tea வந்து ஒரு ஃப்ளவர்லேருந்து செய்கிறாங்க. So what is that answer? Jasmine tea. It smells good. So the answer is jasmine tea. JASMINE. Jasmine. A variety of tea made from a species of flower. Jasmine tea. Next one, name the flower that is perennial herb. ஸோ வற்றாத மூலிகை பொருள் உள்ள ஒரு ஃப்ளவர் கேட்குறாங்க. ஸோ அந்த ஃப்ளவர் நம்மளுக்கு அடிக்கடி கிடைக்கிற ஃப்ளவர். வாட் இஸ் தட்? தட் இஸ் ஆர்ச்சிட். இட் கம்ஸ் அண்டர் இது வந்து நிறைய கலர்ஸில் இருக்கும், வெரைட்டி ஆஃப் கலர்ஸ் இருக்குது, மெயின்லி பிங்க் அண்ட் ஒயிட். ஸோ ஆர்ச்சிட்ஸ். பெரினியல் ஹர்ப் மீன்ஸ் வற்றாத மூலிகையுள்ள மலர். நேம் த ஃப்ளவர் தட் இஸ் பெரினியல் ஹர்ப். ஆர்ச்சிட். ORCHID. Orchid. Now the fifth one, we can tell the age of a tree by counting the number of tree dash in a tree trunks. So ஒரு மரத்தோட ஏஜ் எப்படி கால்குலேட் பண்ணலாம்? we can calculate when we saw the tree rings இருக்கும் மரத்தில் பார்த்திங்கன்னா இப்படி ரிங்ஸ் இருக்கும், அந்த ரிங்ஸை வச்சு அந்த ட்ரீஸ்க்கு என்ன ஏஜ்னு we can calculate. So the answer is rings. 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 We can tell the age of a tree by counting the number of tree rings in a tree trunks. Clear children? And the last one, flour is made of ground up. So flour na enna maavu. So அந்த மாவு எதுலேருந்துனா தயாரிக்கலாம்? ஸோ வீட், கோதுமை, ரைஸ், அரிசி. ஸோ தே கேவ் an option of W. So the answer is wheat. Flour is made of ground up wheat. 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 I think everyone enjoyed this quiz children. Let's move to next topic. Children, our next topic is write T for true and F for false. So whether the statement is true, we have to write T. If it is false, you have to write F. Clear children? Let us read it for you. Plants do not need sunlight to make their food. True or false children? It is false statement, because plants need air, water and sunlight to grow for their food. They have to
So they need sunlight for their food. So this statement insists do not need sunlight. So it is a false one. So write it as F, children. Second one, some plants eat insects. True or false? Yes, it is true. Next topic we are going to see that lesson, children. Some plants eat also the insects. So that is a true statement. Third one, the inside of a bamboo can is hollow. Bamboo na மூங்கில் செடியை பார்த்துருக்கீங்களா? உள்ளே வந்து ஒன்றுமே இருக்காது. So it is hollow, empty-ஆ இருக்கும். It is true, isn't it? So we have to write T for true. The number of rings in tree trunks till its age. Already in the previous that quiz I told you. So we can count the age of a tree by its rings. So it is a true one. So write T. Potato grows as a stem part of the plant, isn't it? Yes. பொட்டேட்டோனா என்னதுமா? உருளைக்கிழங்கு எங்கே இருக்கும்? அந்த பிளான்ஸோட ஸ்டெம்மில் தான் வளரும், நாட் இன் அ ரூட். ஸோ இட் இஸ் அ ட்ரூ. ஸோ ரைட் டி. Plants give us fresh air to breathe. Yes, it is absolutely a true one. So plants give us oxygen to breathe, and when we exhale carbon dioxide, it inhale the carbon dioxide and give us the oxygen. So plants gives us fresh air to breathe. Yes, it is true. So write T for true. Students, our next lesson is insect eating plants. So few plants eat insects. So let us discuss about that plants in this lesson, children. Besides photosynthesis, some plants eat insects too. Read the clues and name these plants using utility box. So they have given you a clues. We are going to identify what plant is that. So first one, it is a genus of carnivorous plants, also known as corkscrew plants. The 30 or so species grow in wet terrestrial to semi-aquatic environments distributed throughout Africa and Central and South America. Let me explain you, children. See this flower. This flower is a carnivorous plant because it eats insects. இந்த பிளான்ஸ் வந்து என்ன பண்ணுமா? இன்செக்ட்ஸை சாப்பிடுமா. இது வந்து எப்படி இருக்குன்னா காக்ஸ்க்ரூனா ஸ்க்ரூ டைப்பில் இருக்குமா அந்த பிளான்ஸு. ஸோ அது வந்து எங்கே நிறைய பார்க்கலான்னா ஆஃப்ரிக்கா, Central and South America. What the name of that plant? Genlisea. Spell it. I am going to spell it for you. Genlisea. Genlisea. Clear, children? Number 2. The leaves of this plant are covered with air-like shiny substance. Look at this plant, children. And the plant paranga eppadi irukku, which produce a sticky juice and shine as if covered with dew. The insects get stuck to the sticky fluid and are soon digested. So in the plant la pathina alaga irukku paaka, isn't it? So and the plants la irukra அந்த இதனா பார்த்தீங்கன்னா ஒரு ஏர் லைக் ஷைனி சப்ஸ்டன்ஸ் வந்திருக்கு. அது மேலே அழகாக ஒரு பனித்துளி மாதிரி இருக்குது பார்த்தீங்களா? பட் இட் இஸ் அ ட்ராப். இது வந்து ஒரு ட்ராப்பு. என்ன ட்ராப் பார்த்தீங்கன்னா, இந்த இன்செக்ட்ஸ்னால் அது மேலே வந்து உட்காரும் போது அந்த பனித்துளி மாதிரி இருக்கிறது வந்து ஃப்ளூயிட், ஒரு வந்து கம்மு மாதிரி இருக்கும். அந்த கம் என்ன பண்ணோம், டக்குன்னு அந்த இன்செக்டை ஸ்டக் பண்ணி சாப்பிட்டுடும். டக்குன்னு அதுக்கு டைஜஸ்ட் ஆகிடும் அந்த பிளான்ட்டுக்கு. ஸோ தட் பிளான்ட் இஸ் கால்ட் sundew. 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 Third one, the leaves of this plant are like traps. So see this picture, children. It is like a trap. இதுவும் வந்து பார்க்க ட்ராப் மாதிரியே இருக்கும். Each leaf has blades along the middle, dividing it into 2 lobes, which close suddenly when an insect sits on it. During digestion, the leaves produce a red substance which make them appear red. The leaf reopens after the insect is digested. So இந்த plant எப்படி இருக்கும்னா, இப்படி லிப் டைப்பில் இருக்கும், ரெண்டு சைடும் தான் முள் இருக்கும். அது மேலே வந்து இன்செக்ட் உட்காரும் போது டக்குன்னு என்ன பண்ணும், வாயை திறந்து அதை அப்படியே பிடிச்சிடும். ஸோ அது வந்து அந்த பிடிக்கும் போது என்ன பண்ணோன்னா அது ரெட் கலரில் மாறிடும். ரெட் கலரில் மாறி அந்த இன்செக்ட் டைஜஸ்ட் ஆனதுக்கப்புறம் தான் திருப்பியும் வாயை திறக்கும். பார்த்தீங்களா, இது க்ளோஸ் டைப்பில் இருக்குது, இது ஓப்பன் டைப்பில் இருக்குது. ஸோ திஸ் பிளான்ட் இஸ் கால்ட் வீனஸ் ஃப்ளைட்ராப். வீனஸ் ஃப்ளைட்ராப்.
VENUS, fly, FLYTRAP, trap, fly trap. Now the fourth one, this water plant has floating airy structures which act as traps or bladders. The trap doors open as soon as an insect or an animal touches a certain part of the air on the outside edges and immediately sucks it inside. Bladder word. So look at the flower children. அது என்ன பண்ணோன்னா அந்த இன்செக்ட் வந்து எதாவது பார்ட்டை தொட்ட உடனே அது வந்து ஒரு பேக் மாதிரி இருக்கும், டக்குன்னு அது என்ன பண்ணும், அப்படியே வந்து இன்செக்டை சக் பண்ணிடும். ஸோ த வேர்ட் bladder word, BLADDER, bladder word, WORT word. Now the fifth one, the entire plant has the appearance of a striking cobra. Cobra na பாம்பு. The stalkless leaf springs from the root stalk and is 40 to 85 centimeter, that is 16 to 33 inches tall. So in this plant is called cobra plant. இது வந்து எப்படி இருக்கும்னா cobra பாம்பு மாதிரி ஸ்ட்ரக்சர் இருக்கும். So when an insect touches it, it immediately eats it. COBRA, cobra plant, PLANT, plant. Now our next lesson is endangered animals. Endangered animals na இப்போ அழிஞ்சிட்டே வர அனிமல்ஸ், இப்போ இல்லை இந்த ஃப்யூச்சரில் இல்லாத அனிமல்ஸை பற்றி பார்க்க போகிறோம். தேர் ஆர் சம் அனிமல்ஸ் தட் ஆர் கோயிங் டு பி என்டேஞ்சர்ட், அழிஞ்சிட்டு வரதை சொல்கிறாங்க. லெட்ஸ் ஐடென்டிஃபை தேம் ரைட்டிங் த கரெக்ட் லெட்டர்ஸ். ஆல்சோ ரீட் அபவுட் த ப்ரைமரி காஸ் ஆஃப் த்ரெட் ஃபார் ஈச். எதனால் அழிஞ்சிட்டு வருதோ நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் அ கோல்டன் பேரக்கிட் சில்ட்ரன். Here they have given you a utility box. Name of the animals are given here and the answer. We are going to identify for what reason they are going to be endangered. So for first one, deforestation. This, observe the picture, it is a golden parakeet. கோல்டன் பேரக்கீட். டீஃபாரஸ்டேஷனாக காடு அழியிறதுனால இந்த இனமும் அழிஞ்சிட்டே வருது. செகண்ட் ஒன், நான் நேட்டிவ் ப்ரிடேட்டர்ஸ் சச் அஸ் கேட்ஸ் அண்ட் டாக்ஸ். ஸோ this is a kiwi. that brown kiwi வந்து நான் நேட்டிவ் ப்ரிடேட்டர்ஸ், அதாவது அதுவே உணவு தேடிக்காது, மற்றவங்கள சார்ந்து தான் இருக்கும், அதனால இந்த இனம் வந்து என்ன ஆகுது, அழிஞ்சிட்டே வருது. தேர்ட் ஒன், habitat loss. That is ancient elephant. ஸோ திஸ் ஏஷியன்ட் எலிஃபெண்ட்டுக்கு வந்து வாழ்கிறதுக்கு இடம் இல்லை, அதனால அது வந்து இப்போ அழிஞ்சிட்டே வருது. ஸோ ஹேபிட்டட் லாஸ். ஃபோர்த் ஒன், லாஸ் ஆஃப் ப்ரே ஸ்பீஷியஸ் அண்ட் ஹேபிட்டட் லாஸ். ஸோ திஸ் ஒன் இஸ் கமோடோ ட்ராகன்மா. இதுக்கும் என்ன ஆச்சுன்னா அதுக்கு வாழ்கிறதுக்கு இடம் கிடையாது, அதுக்கு சாப்பிட்றதுக்கும் உணவும் சரியாக இல்லை, அதனால இந்த அனிமல்ஸும் இட் இஸ் இன் அ பார்ட் ஆஃப் endangered. Now the fifth one, killed for its fin. This one is called hammerhead shark. இதுக்கு வந்து இதோட தோலுக்காக இதை என்ன பண்ணிட்டாங்க, நிறைய பேர் கொன்று அதோட தோல், ஃபின்ஸ், அதோட இதெல்லாம் எடுத்து விற்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இட் இஸ் ஆல்சோ நவ் இன் endangered. Now the sixth one, environmental pollution. It is a blue whale. ஸோ blue whale வந்து அழிஞ்சிட்டு வர ரீசன் என்னன்னு பார்த்தீங்கன்னா சுற்றுப்புற சூழலால் அதுக்கு சரியான பொல்யூஷன்னா மாசு. ஸோ இந்த ப்ளூ வேல் வந்து கடலில் இருக்கோம்மா, நம்ம கடலில் போடுற குப்பைங்களனால இது வந்து பொல்யூட் ஆகி அதோட ஹேபிட்டேட்டை லாஸ் ஆகிடுச்சு. நெக்ஸ்ட்டு செவன்த் ஒன், டாக்ஸின் ப்ரெசன்ட் இன் ப்ரே அனிமல்ஸ். ஸோ திஸ் ஒன் இஸ் கிரவுண்ட் ஈகிள். இந்த கிரவுண்ட் ஈகிள் என்ன பண்ணோன்னா நிறைய வந்து மிருகத்தனை பிடிச்சி சாப்பிடும், அதில் இருக்கிற விஷத்தன்மை வந்து இந்த அனிமலை வந்து அழிச்சிட்டே வருது. ஸோ தட்ஸ் இட் சில்ட்ரன். Next topic, eating habits of animals. Classify the animals according to their eating habits. Write H, C or O in the given boxes. Herbivores, animals that eat plants. Animals வந்து plants சாப்பிட்றத herbivores சொல்லணும். Carnivores, animals that eat the flesh of animals. So mention it as C. So omnivorous, O, animals that eat both plants and animals. Mention it as O. First one, shark. என்னமா சாப்பிடும், flesh of other animals, so C. Dog, flesh, C. Bear, omnivorous, so eat both plants and animals. Lizard, flesh of other animals, so insects சாப்பிடும், அதனால C. Tiger, flesh of animals, so C. Cock, both earthworm and grains, so
O. Omnivorous. Gorilla, herbivorous, eat only the plants. Elephant, eat only the plants. Crow, eat both plants and animals. O. Horse, herbs, it eats only the herbs. So H. Hippopotamus, herbs. So plants, it only eat the plants. So H. And the last one is frog. It also eats both plants and animals. So it is O. Children, frog eat insects. So it also considered under omnivorous and carnivorous. Insects வந்து omnivorously வரும், carnivorously வரும். Okay va children? Children, I hope everyone enjoyed your GK lessons. So meet you in the next class. Until then, bye children.